தல ரசிகர்கள் அஜித்தினுடைய ரசிகர்கள் வந்து தலைவா நீங்க வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் 1ஆம் தேதி வருது. எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, உள்ளபடியே ஏற்கனவே விஜய் சார் வந்ததுக்கே நம்ம அரசியல்வாதிகள் படுற பாடு அப்படிங்கிறது, அதுவும் இந்த எலெக்ஷனு எக்ஸிட் போல்லாம் ஒரு பக்கம், எக்ஸிட் போல் வந்தாலும் நம்ப முடியாதுங்கிற கட்சிகள் ஒரு பக்கம், கடைசி ரவுண்டு என்ற வரைக்கும் நாங்கள் பக்குன்னு தான் இருக்கணும் போது, ஒருவேளை இருக்கிற அரசியல்வாதிகளால் கவுண்டர் பண்ண முடியல விஜய் சாரை, அதனால அவருக்கு போட்டியா இருந்த அவரையே கூப்பிட்டுட்டு வந்து அஜித் சாரையே இறக்கிடுவோம் அப்படின்னு இதுல எதுவும் திட்டம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக மதுரையில் பிறந்த நாளுக்கான போஸ்டர், வழக்கமாக தலைவர்கள் பிறந்த நாள் எல்லாம் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுவர் விளம்பரம் ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்கள் ரசிகர் மன்றங்களை, அவர் தான் ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டாரு. அதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள், அவருடைய அபிமானிகள் தொடர்ந்து இந்த போஸ்டர் ஒட்டுறது போகிறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கு என்ன, நம்ம இதை பேசி முடிச்சு இந்த வீடியோ எடிட் ஆகி வர்றதுக்குள்ள அஜித் இப்படிலாம் ஒட்டாதீங்கன்னு அறிக்கை விட்டுருவாரோன்னு ஒரு பயம் வேற இருக்கு. முதல்ல போஸ்டரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அதை பார்த்தோம்னா தான் அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அதை பார்க்குறோம். நேற்று இன்ற நாளை, அவர் பாக்கியராஜ் சார் படம் இல்ல, இது வேற. நேற்று அதே பஞ்சு தான். நடிகராக உச்சம் பெற்றவர் அப்படிங்கிறவர் நேற்று. இன்றைக்கு கார் பந்தய வீரராக வென்றவர். நாளை அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல. அவருக்கு நெத்தியில வந்து ஆரத்தி எடுத்து அவருக்கு பொட்டு வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்ல வச்சிருக்காங்க. இவர் இந்த பக்கம் கை இருக்கு, அவர் நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. தகுதி இல்லாதவன் எல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறான், தமிழக மக்களை அறிவார்ந்த சமூகமாக மாற்ற விரைவில் முடிவெடு தலைவா இல்ல தலைவா அப்படின்னுட்டு அங்கதான் பஞ்சு, அங்கதான் ஒரு பஞ்சு இருக்குங்கிறீங்களா? இதுல இப்ப மேல தகுதி இல்லாதவன்னா யார சொல்றாங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு உண்மையிலே தெரியாது. ஆமா, ஏன்னா ஆள நினைக்கிறான் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் ஆள்றவங்க தான். அப்ப இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களே சொல்லல அர்த்தம் வருது. அதே போல தமிழக அறிவார்ந்த சமூகமா மாத்த அவர் தான் வரணும் அப்படின்றதாக. இதுல இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கும்போது வந்து விஷால் ஓட்டு போடுறதுக்கு வந்தாரு. நானும் நாளைக்கு அரசியல் கட்சியில வருவேன், அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன இது, இந்த சீசன் என்ன, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய சீசன்? இந்த வாரம் அப்படின்னுட்டு இந்த படம்லாம் போடுறாங்க. இந்த வாரம் இது காவிய புதன், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர வியாழன், இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் இப்ப, ஏன்னா இப்ப இவர் இந்த எலெக்ஷன் வர முடியாது, வந்த அடுத்த எலெக்ஷன், அது கீழே மேக்கிங் ஏகே குரூப்ஸ் மதுரை அப்படின்னு போட்டு போட்டோ எல்லாம் அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதை நம்ம எடுத்தோம்னா, அவர் ஆல்ரெடி வந்தவர் தான். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வரன்னு வந்து இந்த வேட்பு மனுவிலே காலியான இதுல அவரும் போச்சு. அப்புறம் அதை எதிர்த்து அதை திரும்ப ஏத்துக்கிறோம் அப்படின்னாங்கன்னு அது ஆதரிச்சு ஒரு பேட்டி கொடுத்தாரு. மறுபடியும் ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. அதனால அவர் சோகமாய் போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு ஒன்றும் பெரிய கருத்துக்களை அவர் சொல்லாம இருந்தாரு. இந்த சூழல்ல அவரும் நம்ம உள்ள குதிப்போம் அப்படின்னுட்டு, அதாவது கோலிவுட்ல இருந்துட்டு விஜய் சார் வேற ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார்ல, இந்த மார்க்கெட் தீர்ந்த பிறகு இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அரசியலுக்கு வந்தவன் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி. இது யாருக்கெல்லாம் பொருந்தோங்கிற கேள்வி இருக்கு. அந்த வகையில விஷால் அவர்களும் வரட்டும். ஆனா என்ன செஞ்சுட்டு வர போறாருங்கிறதானே கேள்வி. அவர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு, அதே போதும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இவரும் ஓட்டப்பட சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு. ஓட்டு போட சைக்கிள் சவுட்டிட்டு தானே வந்தாரு. அப்ப இது கடந்த முறை வந்து விஜய் ஓட்டிட்டு வந்தாரு. அப்ப இது ஒரு ட்ரெண்டா மாறுது பாருங்க. இப்ப 2031 தேர்தலில் விஷால் அரசியலுக்கு வருவது உறுதிதான். ஏன்னா இவர் 21 தான் ஓட்டிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். 24 சைக்கிள் ஓட்டுறது மாதிரி ஞாபகம். அவர் எங்க ஆதரவு கொடுத்தாரோ அந்த கட்சி ஜெயிச்சது. அப்ப இந்த முறை ஒரு என்ன கலர் சைக்கிள் ஓட்டு வந்தாரு விஷால் நமக்கு தெரியல. ஞாபகம் இருந்தா யாராவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. எந்த கட்சி விஷால் ஆதரிச்சிருக்காரு, அவங்க ஆளுங்கட்சி ஆகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல, அது நீண்ட காலமா சொல்லப்படுகிற ஒரு கதைகள்ல அது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, ரஜினி சாருக்கும் இதே மாதிரிதான் பொறுத்துனாங்க. இந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததா, இல்ல விழுற பணம்பழம் உட்கார்ந்ததா, எல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி 96ல ரஜினி சார் கொடுத்த வாய்ஸ், அந்த வாய்ஸ்னாலதான் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியே இல்லாம அகற்றப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில தேர்தல்கள்ல அவர் பாட்டி கிளம்பி அமெரிக்கா போனதும் நடந்திருக்கு. மாற்றம் நடந்ததா நடக்கலையா, இந்த கேள்வி எல்லாம் தெரியல. அந்த நேரம் வந்து சைக்கிளை
வாங்கிட்டு இன்னைக்கு அந்த சைக்கிள் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆக்சுவலா அந்த எலெக்ஷன்ல நீங்க சைக்கிள்ங்கிறது நம்ம நினைக்கிறோம் 21 தான், 96லயே ரஜினி சொல்லியிருக்காப்ல. ஏன்னா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு சைக்கிள் சின்னம், அண்ணாமலை படத்தில் நான் ஓட்டிய சைக்கிளை கொடுக்கிறேன், அததான் அவர் சின்னமா வாங்கிட்டு வந்திருக்காருதான் ரஜினி வாய்ஸ். மூப்பனாருக்கு இங்கிட்டு சின்னம், அவரு சூரியன்ல நின்னாங்க. அதை கூட்டணி அப்படியே வாரி சுருட்டிட்டு வந்து 200 கிராஸ் பண்ண எலெக்ஷன்ஸ்ல அது 91 அதே போல ஒரு பெரிய ராஜீவ் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஒரு பெரும் அலை அப்படிங்கிறதாக அது இருந்தது. 91-6 ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி, அதுல நடந்த பொறுக்க முடியாத விஷயங்களுக்கு பிறகு மக்கள் மொத்தமா தூக்கி அந்த ஆட்சியை அகற்றியது அப்படிங்கிறதுல அது ஒரு வேவா மாறுச்சு. ஸோ சைக்கிளை வச்சுக்கிட்டு வந்து இன்னொருத்தர் சைக்கிளை கடன் வாங்கிட்டு வந்து அதை வச்சு அப்படிங்கிறது அது அன்னைக்கு அவர் அதை பொருத்தமா சொல்லிக்கிட்டாரு. இவங்களுமே ஏறத்தாழ ரஜினி ஆதரவுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அதாவது ஒரு தலைவனாக இருக்கும்போது ஒரு ஓட்டு கூட சிதறிடக்கூடாது எந்த காரணத்திலையுங்கிறத வச்சுதான் பார்ப்பாங்க. இப்ப விஜய் சார் வரணும்னு எல்லாரும் இருக்கு. ஆனா விஜய் சார் இந்த பக்கம் அஜித் சாரை கூப்பிட்டு வந்தோம்னா விஜய் சாரை கவுண்டர் பண்ணிடலாம் எல்லாரும் நினைக்கிறாங்கிறதுதான் அவருக்கான மார்க்கெட்டை இவங்களா உருவாக்குறாங்க. இப்ப அவரு நான் ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டேன், நீங்க உங்க விருப்பம் தானே எனக்கு திணிக்காதீங்க. இதுக்கு முன்பாக நினைக்கிறேன் அதுவும் அவராக தான் இருக்கும். 19 தேர்தல ஏதோ ஒரு சமயத்தில் 21 சமயத்துல அஜித் ரசிகர்கள் அப்படின்ட்டு யாரும் 2 பேர் போய் பாஜக சேர்ந்திருந்தாங்க. இப்ப டாக்டர் தமிழிசை ஆக்டிவா இருந்த நேரம் நினைக்கிறேன். அப்படி சேர்ந்த உடனே அஜித் ரசிகர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னமா மோடிஜியினுடைய தாமரை தான் இருக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல கட்சியை சேர்ந்த யாரோ பேசிட்டாங்க. அவர் அறக்க பிறகு அறிக்கை கொடுத்தாப்புல, எந்த கட்சிக்கும் நான் பொறுப்புல இல்ல, சம்பந்தம் இல்ல, ஆதரவும் தெரிவிக்கிறது இல்ல, அவங்கவுங்களுடைய கடமை அவங்கவுங்க ஆற்றுங்க, அப்படி என்னுடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டு நீங்க எடுக்கிறதுங்கிறது சரியானதல்ல, அது மிக தவறான திசை, மக்களை வேற உண்மைக்கு மாறா ஏதோ சொல்லி ஓட்டுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து உடனே அவருடைய ஆதரவு இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அவங்க ஒரு மாதிரி சொல்லி அது சோசியல் மீடியால பெரிய விமர்சனமா சர்ச்சையா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடமெல்லாம் அவரை இவரோட வச்சு ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம பார்த்தோம் பல. அப்ப இது வந்து விஜய்க்கு எதிராக அஜித் கொண்டு நிறுத்துறதுக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க. அதாவது அவர் அஜித் சார் விரும்புறாராங்கிறது தெரியல, விஜய் சார் எதிர்த்து இல்ல உண்டு இல்ல இப்ப அவர் மாற்றம் வேணும்னு சொன்னாரு இல்ல வேண்டான்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி அவங்க உள்ளபடியே கமிட் ஆயிருக்காங்களான்னா அது வேற, அதுக்கான பதில் வேறையா இருக்கு. அந்த சூழல்ல தான் இவங்க அவங்க விருப்பத்துக்கு கொண்டு வந்து ஒரு முகமுடியா அவரை வச்சு வேற பக்கம் செஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு அரசியல் வாரிசாக அஜித் அவர்கள் தான் வாராரு, ஒரு பெரும் தலைவியினுடைய அரசியல் வாரிசாக பேசப்பட்டது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப கனமா கிசுகிசுக்கப்பட்ட விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. அந்த சமயத்துல அவருடைய சில படங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமான சேனல்ல வாங்கி அவங்க சேட்டலைட் உரிமை எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த நேரத்துல அது ரொம்ப கடுமையா ரொம்ப உண்மைங்கிற ரேஞ்சுக்கே பரப்பப்பட்ட விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரஜினி சார் வந்தாச்சு, கமல் சார் வந்தாச்சு, சரத்குமார் சார் வந்தாச்சு, நெப்போலியன் சார் வந்துட்டாச்சு, விஜய் சார் வந்துட்டாச்சுன்னு நீங்க ஏன் வரக்கூடாது? ஆமா, அப்ப மத்தவங்களும் சிவகார்த்திகேயன் இருக்காரு, கவின் ஒருத்தர் இருக்காரு, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வரலாம். நாளைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக அவருக்கு விருப்பம் இருந்தா அவர் பாட்டுக்கு வரட்டுங்கிற மாதிரி அது ஓப்பன் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இவங்க என்ன கணக்க வச்சு கூப்பிடுறாங்க, இதுல என்னன்னா கட்சிக்காரங்க விருப்பப்பட்டு போட்டோ இணைச்சு கொடுக்கறது வேற. ஆனா அவங்க விஜய் கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா இப்ப பெருமளவுக்கு கேம்பெயினுக்கு போனவங்க எல்லாம் இவங்க அளவுக்கு அந்த உச்சநிலை சம்பளம் பெற்றவர்களாகவோ இல்ல அந்த நிலையில இல்ல. 2 கட்சியிலுமே நடிகர்கள் போறாங்க வராங்க. இந்த பக்கம் ராமராஜன் கேம்பெயின் பண்றாரு, ஒரு பக்கம் நளினி அவர்கள் கேம்பெயின் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகல விந்தியா அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீண்ட காலமா ஜெயலலிதா அந்த காலத்துல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தான் தொடர்ந்து அவங்க பேச்சாளராக. ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க அவங்களும் ஒரு டூர் ஷெட்யூல் போட்டு போயிட்டு இருந்தவங்க தான். நட்சத்திர பேச்சாளராக இருக்கிறாங்க. ஆதரிச்சு அப்படின்ற வகையில சத்யராஜ் வந்து இங்க திமுக பண்ணாரு, பிரகாஷ் ராஜ் பண்ணாங்க. இப்படி எல்லாம் ஒரு இருக்கு இல்லையா. ஆனா இதெல்லாம் அந்த விஜயனுடைய அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்ல, அந்த ஏஜ் குரூப்புக்கு கவர் பண்ணல. நீங்க என்னதான் இருந்தாலும் அதனால அதுக்கு மேட்சா கொண்டு வரணும்னு எதுவும் பண்றாங்க. இல்ல இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல்ங்கிறது ரொம்ப எளிமையானது. எலெக்ஷன் ரொம்ப சீரியஸா நடந்து கொண்டிருக்கிற போது கூட, அப்படி தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில கூட நம்ம ஒரு 10 நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போய் அங்கங்கே கையை காட்டிட்டு போயிட்டா போதும், இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கா நடிகர்களுக்கு. அதனாலவே நானும் வருவேன்
அவரும் வருவாரு, எங்க தலைவரும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கிளம்பி இருக்காங்களா? இதை எப்படி பாக்குறது? இல்ல, நாம் தமிழர் தம்பிகள், அண்ணனுடைய தம்பி தங்கைகள் ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கடந்த காலத்துல அவர் ரஜினியை விமர்சிச்சதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரையும் பச்சை மட்டையில வச்சு இந்த தேர்தல் அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் சினிமாக்கார பயில யாருக்கும் அரசியலுக்கு வரணுங்கிற ஆசையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அவர் ஒருமையில பேசினா நமக்கு இதுல உடன்பாடு கிடையாது, உணர்ச்சி வேகமா இருந்தாலும் நீங்க அதை பேசக்கூடாதுங்கிறது அது நம்ம அப்படி வரும். சரியானது. ஆனா அந்த ஒரு எண்ணம் இருக்கானா? அதாவது சினிமாவினுடைய பேட்டர்ன் என்ன, ஒரு ஃபார்மேட்ல ஒரு படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா அதே ஃபார்மேட்ல அடுத்து வரிசையா அதுல ஒரு சின்ன மசாலாவை மட்டும் மாத்திட்டு வரிசையா எடுக்கிறது. தெரியாதனமா ஒரு பேய் படம் காமெடியா எடுத்து ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, அடுத்து இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு பேய் படத்தை கொண்டு வந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா சினிமா என்ன ஆகுது? எல்லா நகைச்சுவை பேய்களும் இறங்கி வரும். எல்லா பேயும் பாத்தீங்கன்னா பூரா சிரிக்க முடியாத அளவுக்கான படு பயங்கரமான நகைச்சுவைகள். ஒரு காலத்துல எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1 பரிசு வரக்கூடிய அளவுக்கான நகைச்சுவைகள் எல்லாம் தோண்டி கொண்டு வந்து இறக்கி போட்டு ஃபுல்லா நீங்க குழுக சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவையை எடுத்து அதே ஒன்லைனு அதே பேய் இவங்க போய் பேயிட்ட மாட்டிப்பாங்க, பயம் சுத்திட்டு இருப்பாங்க. கடைசியா அந்த பேய்க்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும். இப்படியே ஓட்டி கொண்டு போகணும். ஓட்டுறதுக்கு ஒரு சாமியார் வேணும். இப்ப இதுவாவது ஒரே பேய்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணாங்க. 13ஆம் நம்பர் வீடு இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் பேய்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. இல்ல நீங்க ஜெகன்மோகினி விட்டலாச்சாரியார் காலத்துக்கு போனீங்கன்னா இந்த காலம் காத்திருக்கணும், அடுப்புக்குள்ள காலை வச்சு எரிச்சிட்டு இருக்கும். நீங்க ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு பூரா பேரும் அதுல மசாலாவை மட்டும் மாத்தி அதுல பேய்க்கு ஏயா நீங்க நடுராத்திரில டான்ஸ் வைக்கிறீங்களா நமக்கு தெரியல. அந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் போட்டு ஆட விட்டு எஃபெக்ட், ஸ்மோக் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு. நான் வரிசையா வரும் பீட்சான்னு ஒரு படம் வந்தது, ஒரு விஜய் சேதுபதி, இது வரிசையா அதுக்கு பிறகு வர ஆரம்பிச்சு ஒரு ட்ரெண்டிங்கா வந்து சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் போறாரு, கூட்டம் வருது, இத்தனை வருதுங்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாருங்கிறாங்க. இதே ஃபார்முலா நல்லா இருக்கு, அப்படியே காப்பி கேட்டா போல செய்தல்ல செஞ்சிருவோம். பேய் ட்ரெண்ட் மாதிரி இப்ப கட்சி ட்ரெண்ட்ன்ற இடத்துக்கு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஆனா பொதுமக்கள் கிட்ட நீங்க என்னவா போய் சேர போறீங்க, உங்க உழைப்பு என்னவா இருக்க போகுதுங்கிறது தான் பிரதானமான கேள்வியா இருக்கு. அதாவது நீங்க வரக்கூடாது, வந்த பிறகு என்ன உழைக்கிறீங்கிறது மீதான விமர்சனம் தான். ஏன் வரீங்கிறது விமர்சனம் இல்ல, வரலாம். ஒரு ஜெலன்ஸ்கி இன்னைக்கு உக்ரைனுக்கு அதிபராகி இத்தனை வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அடி வாங்குறாங்க, இல்ல ஜெயிக்கிறாங்க, போச்சு, போற தொடர்ந்து நடத்துறாரா இல்லையா? அந்த லெவலுக்கு வருவதற்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. அதை நம்ம சொல்லல. தொடர்ந்து பல முறை எம்பியாக ஜெயித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப வட இந்திய நடிகர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க, பாஜக இருக்காங்க. நீங்க பார்த்தா ஹேமா மாலினி பாஜக எம்பியா இருக்கிறாங்க. அவங்க ஜெயா பச்சன் அவர்கள் ஐ திங்க் சமாஜ்வாதின்னு நினைக்கிறேன், அவங்க அமிதாப் பச்சன் அவர்களுடைய இணையர், அவங்க எம்பியாக மாநிலங்களவையில இருக்கிறாங்க. ஹேமா மாலினி லோக்சபால இருக்கிறாங்க. கங்கனா ரனாவத் ஜெயிச்சு போயிருக்கிறாங்க. கடந்த காலத்துல இங்க சட்ட மேலவைக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சினிமா நடிகர்களுடைய அடுத்த தேர்வு வந்து அரசியல் தான். ஒரு அமைச்சர் ஆகிறதோ, ஒரு முதல்வர் ஆகிறதோ, ஒரு கவர்னர் ஆகிறதோ. கவர்னர்லாம் வயசான பிறகு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நீங்க அதுக்குள்ள அங்க போயிடாதீங்க. என்ன அதுக்காக எல்லாம் இன்னும் நாள் இருக்குங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவர் பிறந்த நாள் 1ஆம் தேதி அதெல்லாம் அடிச்சுட்டாங்களா, இவர அறிக்கை அதிகமா வந்துரும். அடுத்தது இப்ப ஜூன்ல யாருக்காவது பிறந்த நாள் இருக்கும், வரிசை அவங்க ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஊர்கள்ல இப்போ ஒரு ட்ரெண்ட், முன்னாடி எல்லாம் நீங்க படத்தில் நடிகரா இருக்கணும், கொஞ்சம் பின்னாடிதான் உங்களுக்கு காமெடி நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள்லாம் அங்கங்க சங்கம் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க இன்ஸ்டா பிரபலமா இருந்தாலே உங்களுக்கு சங்கம் வைக்கிற அளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றம், அது முன்னேற்றம். ஒரு இன்ஸ்டா ஏன்னா எத்தனை பள்ளி கல்லூரிகள் எல்லாம் சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு விஞ்ஞானி, இஸ்ரோ விஞ்ஞானி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு சர்ஜன், அவங்கள வச்சு பைக் ஓட்டி ஒரு பைக்கரா இருந்து அதை வீடியோ எடுத்து, அதுவும் பர்மிஷன் இல்லாம ரோட்ல வீலிங் பண்ணிட்டு போறதெல்லாம் வீடியோ எடுத்து போறவரெல்லாம் கூப்பிட்டா அவ்வளவு கூட்டம் கூடுது. அப்பதான் அந்த காலேஜ்ல அட்மிஷன் வர்றதுக்காக இவங்களை கூப்பிட்டு, அதாவது இப்ப எல்லாமே வைப்பா இருக்கணும், அதுதான் தேவை. இந்த பிராங்க் பண்றவங்க இவங்களுக்கு தான் இப்ப கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல கூப்பிட்டு அவங்களையும் பாராட்டி அவங்க மாதிரி நீங்க வரணும்னு அந்த பிள்ளைகளுக்கான இதை கடத்த ஒரு மோட்டிவேஷன்.
ஏதோ ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாரா? ஆமா, நீங்க ஆமா. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலக உடனே நம்மள உத்து உத்து பார்க்கணும் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி எதையோ கடத்துறாங்களா? ம். அது வந்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு விஷயமா பரப்புறாங்களாங்கிற கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அவருக்கு உடன்பாடே இல்லைனாலும் சும்மா அவரை இழுத்து உள்ள இருக்கிறதுங்கிறதா. இப்ப திடீர்னு ரஜினி ஆதரவு பெற்று யாராவது கிளம்புனா அப்புறம் அவர் அறிக்கை விடுவாப்ல. ம், ம். அவர் இப்ப கடைசியா ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு தான் ஒரு பெயரை குறிப்பிட்டு அறிக்கை விட்டாருன்னு வைங்களேன். அது வந்து அவரை காப்பாத்திக்கிறதுக்கு, நான் இவங்க என்ன மிரட்டிட்டாங்க, நீ என்னைய வச்சு நீங்க விளையாடாதீங்கிற ஒரு வேகத்துல அவர் குறித்து வந்தனால அவர் அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில போச்சு. கமலஹாசன் இந்த பக்கம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, விஜய் சார் ஃபிக்ஸ்டு அப்படின்னும் போது இதுல ஆக மொத்தம் அந்த ஊர்ல எனக்கு என்ன இதுல தோணுதுன்னா, அந்த ஊர்ல இப்ப இந்த எலெக்ஷன் வைபுக்கு விஜய் சாரோட ஃபேனு அவங்களோட சங்கத்துல பிரமாதமா வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு ஃபயர் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில அதனால நமக்கு போட்டியா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க, நம்ம அங்க போய் சண்டை போடுவோம் அப்படின்றதுக்காக நாங்களும் அங்க வரோம் அப்படின்றதுக்காக அவர் அஜித் சார் மீது அன்பு கொண்டவர்கள் அவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்களோன்னு எனக்கு. இல்லைன்னா அஜித் சார் வந்து இவ்வளவு தெளிவு பெற்றவர், அரசியல் பார்வை அவருக்கு உண்டு, மக்கள் பற்றிய அக்கறை உண்டு, அவர் வரட்டுமே. இவங்க எல்லாம் இருக்கும்போது அவர் ஏன் வராம இருக்கிறாரு? இல்ல யாரோ இது வந்து அஜித் சார் மேல இருக்க அன்புனால வந்த மாதிரி தெரியல, விஜய் சார் மேல இருக்கிற அந்த ரசிக மனோபாவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எரிச்சல் வந்த மாதிரிதான் தெரியுது. பட் ஸ்டில் பார்ப்போம். அது இது எல்லாத்தையும் தாண்டி ஆரோக்கியமா ஏதோ ஒரு வகையில் நோக்கி நீங்க கொண்டு போனீங்கன்னா பரவாயில்ல. உங்களை நம்பி வரக்கூடியவர்களை தவறாக வழி நடத்தி விட வேண்டாம்ங்கிறது பொதுவில் சங்கம் கட்டுற எல்லாருக்கும், அதுவும் தனிமனித பிம்பத்தை வைத்து சங்கம் கட்டுற எல்லாருக்கும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோளா இருக்கு.